ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து அம்மா நாட்டு மீன் வாங்கிட்டு வந்ததில் பாதி மீன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போடுறதுக்கு முன்னாடி அதுக்குரிய நாட்டு மீனுக்குரிய மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக நல்சீரகம் போட்டுக்கலாம். நல்சீரகம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்சரில் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் பொறப்பொறப்பாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நுணுக்கி எடுத்தாச்சு பாருங்கள், நல்ல பொறப்பொறப்பாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக பூண்டு பல் போட்டு திருப்பியும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த அந்த மசாலாவை வந்து கொஞ்சமாக நம்ம வறுக்க வச்சுருக்க மீனில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாவை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், அப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் எலுமிச்சம்பழம் ஊற்றும் போது சரியாக நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் வந்து கவர் பண்ணலை. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு இதில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது மீன் வந்து நல்லா மசாலாவோடு ஊறட்டும். மீன் வறுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல் ஆல்ரெடி அடுப்பில் வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச மீனும் நல்லாவே மசாலாவோட எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி பெரிய ஃபிஷ்ஷஸ் வாங்கி வறுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அதோட உடம்புல வந்து நல்ல லைட்டாக கீரல் போட்டு வறுக்கும்போது நம்ம போடுற அந்த மசாலா எல்லாமே இது கூட நல்லா பொருந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சைடு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. இது அந்த சைடும் குக் ஆனதுக்கு பிறகு இன்னொரு டைம் நம்ம திருப்பி போட்டு நல்ல லைட்டாக கொஞ்சம் மொறுமொறுப்பாக நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை இன்னொரு டைமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தீஞ்சிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. இப்போ மீன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தட்டிட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் இந்த ஸ்பைசஸ் போட்டு செய்யும்போது நாட்டு மீனில் வந்து அந்த நாட்டு மீன் மண் ஸ்மெல் மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1000 தான் வந்து சாப்பாட்டு கூட மீன் வச்சு சாப்பிட்டாலும் தனியாக சாப்பிடும்போது அதுக்கு டேஸ்ட்டே வேறு. இப்போ வறுத்த மீன் மேலே லைட்டாக லெமன் ஊற்றி மாமாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டேன். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் நாட்டு மீன் வாங்கினீங்கன்னா இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி